வெல்கம் பேக் டு நமக்கு soru முக்கியம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு பண்ண 30 டிஷ்ஷஸ் ப்ரிப்ரேஷன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ரெட் சாஸ் பாஸ்தா செய்யலாம். இப்போ மணி 6:52. ரெண்டு நல்ல பெரிய பழுத்த தக்காளி, 2 காஞ்ச மிளகாய் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை மட்டும் தான் நம்ம சாஸாக யூஸ் பண்ண போகிறோம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நல்லா யூஸ் பண்ண போகிறதில்ல. 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு, அரை டீஸ்பூன் போல சர்க்கரை, எண்ணெய் நல்லா திரிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி பாஸ்தா வேக வச்சு வச்சிருந்தேன். இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். இது ஒரு ஆல்டர்னேட் பிளான் தான். பொட்டேட்டோ ஹேஷ் ப்ரௌன் செய்யலாம்னு நினச்சேன். அது செய்யறதுக்கு இப்போ டைம் இல்லைன்னு தோணுச்சு. அதனால ஒயிட் சாஸ் பாஸ்தாவா மாற்றிக்கிட்டேன். ஒயிட் சாஸ் செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவு நான் எல்லா டிஷ்ஷையுமே ஹாட் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கிட்டேன். கோபி மஞ்சூரியனுக்காக காலிஃப்ளவரை மஞ்சூரியன் பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் ஸ்ப்ரிங் ரோல் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பார்ட் 1 வீடியோவில் இதுக்கான ஷீட்ஸும் ஃபில்லிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருந்தேன். இப்போ சமோசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோபி ஃப்ரை பண்ண போகிறேன்.
இப்போ மஷ்ரூம் சூப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கார மிளகாத்தூள், மஷ்ரூம் நல்லா வந்துருச்சு. இப்போ சூப்புக்கு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை இப்போ அந்த சூப்பில் கலந்துக்கலாம். ஃபைனலாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் சூப் முடிஞ்சிருச்சு. கட்லெட் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வெஜிடபிள் ஃப்ராங்கி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டஃபிங்கும் ஷீட்டும் பார்ட் ஒன் வீடியோலாம் காட்டியிருப்பேன். ஃப்ராங்கி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ அதை அடுத்த அடுப்புக்கு மாற்ற போகிறேன். இப்போது ஸ்வீட் கார்ன் ஃப்ரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன். கார மிளகாத்தூள், உப்பு ரெண்டுத்தையும் போட்டு பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ராங்கி சைமல்டேனியஸாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் போண்டாவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ கார்லிக் பிரெட் ரெடி பண்ணிடலாம்.
இது வந்து ஸ்வீட் பிரெட், பட்டரும் ஜாமும் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அதே தோசைக்கல்ல இப்போ வெஜிடபிள் ஊத்தாப்பம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ மிளகாய் பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூரி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்ற அன்னைக்கு ஒரு டம்ளர் ஹாட்டாக ஜீரக தண்ணி குடிச்சிங்கன்னா டைஜஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பட்டர் நான் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் திரட்டி வச்சதுனால ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நான் செஞ்சு பிடிக்கும் போது மணி 9 ஆயிடுச்சு. குழிப்பணியாரம் செட்டி காஞ்சிடுச்சு. இப்போ குழிப்பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் பண்றதுக்கு 2 பர்னர் வச்ச கேஸ் அடுப்பு பிளஸ் ஒரு இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் செய்யறதுக்கு மொத்தமா ஆன செலவு அப்ராக்சிமேட்டா 1000 rupees ஆயிருக்கும். பட் கிடைச்ச ஹாப்பினஸ் ரொம்பவே அதிகங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேவை ஒரு வாட்டி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.